ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மிடிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். விசாக நட்சத்திரம் இதிலே பிறந்தவர்களின் செயல்பாடுகளும் குணநலன்களும் எந்த முறையிலே இருக்கும் அப்படின்னா, விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். இதிலும் 4 பாதங்கள் உண்டு. துலா ராசியிலே 3 பாதங்களும் விருச்சிக ராசியிலே 1 பாதமும் இருக்கும். அப்போது 2 ராசிகளிலும் விசாக நட்சத்திரங்களுடைய பாதங்கள் உண்டு. அப்போ குருவினுடைய பாதம் 2த்துலேயும் உண்டு. அப்போது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கேற்றவாறு அந்தந்த பாதத்துக்கேற்றவாறு மாறிக்கொண்டே வரும். அப்போ எல்லாமே ஒரே மாதிரியான பலன்கள் வராது அப்படி சொல்லலாம். விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர் மெய்ஞானம் அறிவு உள்ளவர், எதையும் சிந்தித்து செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வாணிபம் செய்வான், அதாவது வியாபாரம் செய்வான். நல்ல அறிவாற்றலும் சிந்தனையாளனுமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. எதையும் லாபங்களை குறிவைத்து வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான். எதிலும் லாஸ் ஆகக்கூடாது, எண்ணமே லாபத்தில் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் சிந்தித்து செயல்படுவனாக இருப்பான். ஜோதிடத்துறையிலே இந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஜோதிடத்துறையிலே சிறந்து விளங்குபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதிலே உலக அளவிலே பேரும் புகழும் ஜோதிட சாஸ்திரத்தில் இவனுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விவேகம் மிக்க கவிஞனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மெய்ஞானம் உள்ளவன், திறமைசாலியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்பவனாக இந்த ஜாதகன் இருப்பான். நடைமுறையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவு சார்ந்த விஷயங்களும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. எதையிலுமே சிக்க மாட்டான், தப்பிச்சுக்குவான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, லாபத்தை குறிவைத்தே காய் நகர்த்துபவனாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த 1ஆம் பாதத்திலே இருப்பவர் வாழ்பவராக இருப்பார். அதே போல் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சூழ்ச்சி திறமை உள்ளவன். தன்னை பற்றி அடுத்தவர் நல்ல முறையிலே பேச வேண்டும், பெருமை மிகு வார்த்தைகளை பேச வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. யார்? இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூழ்ச்சி திறன் உள்ளவனாக இருப்பான். அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜாதகனிடம் பழகுபவர்கள் நண்பர்களானாலும் சகோதரிகளானாலும் அதிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா பார்க்கவே இல்லைனோ, ஆனால் செஞ்சுருப்பான் எல்லா வேலையும், ஏதோ செயலோ தொழிலோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான். ஆனால் நான் அங்கே போகலை, அவனை நான் பார்க்கல இப்படின்ற மாதிரி பேசுவான். ஆனால் அது உண்மையானதாகவே இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய சக்தியும் மாற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. அப்போது உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் வியாதி சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகனை வாட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேசக்கூடிய எந்த விஷயமானாலும் சரி, பேசக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஜாதகனுக்கு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு? இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் உயரம் சற்று குறைவாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிறந்த பலசாலி, திறமைசாலி, இதனால்
ஏதோ ஒரு செயலாலோ தொழிலாலோ நமக்கு லாபங்கள் அதிகமாக வருகிறது என்று தெரிந்திருந்தாலும் அதை பற்றி நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் செய்ய மாட்டார். பார்ப்போம், நட்டமாயிடுமோ பார்க்கலாம், இப்படி போவோம். அந்த ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையிலே உயர்வான ஒரு நிலையான பொருளோ செயலோ தொழிலோ ஏதாவது வந்தால் அதை கை நழுவி விட்டு விடுவான், பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். பொன்பொருளாலும் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எதையெல்லாம் சுகம் பெறுமோ, சுகம் அனுபவிக்க வேண்டுமோ, நன்மை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவித்து வாழ்க்கையை காய் நகர்த்துபவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த ஞானி, சிறந்த அறிவாளி, சிறந்த புலமை பெற்றவனாக இருப்பான். நன்கு படித்தவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பெருஞ்செல்வத்தை கொண்டவன் கஞ்சனாக வாழுவான். ஆனால் துட்டு, காசு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகனிடம் குறைவு என்பதே இருக்காது. நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வாழ்க்கையை சுகபோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே திறமையாக பேசக்கூடியவனாக இருப்பான். யார்? இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள். வணக்கம்.